ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். ஒவ்வொரு மாதத்துடைய எண்ட்லையும் அடுத்த மாதத்துக்கான அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்பவும் நம்ம பார்ப்போம். அந்த வகையில் இந்த வாட்டி அடுத்த வருஷத்துக்கான அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்க்க போகிறோம். ஏன்னா டிசம்பர் 2022 இருக்கும், அடுத்து ஜனவரி 2023 வரப்போகுது. ஸோ அடுத்த வருஷம் ஜனவரி 2023 என்னென்ன புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. ஆக்சுவலி லோவல் பட்ஜெட் செக்மெண்ட்ல இருந்து ஹையர் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட் வரைக்கும் எல்லா செக்மெண்ட்லையும் இந்த ஜனவரி 2023 நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுது. அதில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான அஃபிஷியல் லான்ச் டேட்டையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அப்படி லான்ச் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் என்னென்ன, வேற இன்னும் என்னென்ன ஸ்மார்ட் போன்ஸ் எதிர்பார்க்கலாம், அந்த ஸ்மார்ட் போன்ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான கம்ப்ளீட் டீடைலை இன்னைக்கு வீடியோல கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜனவரி 2023 இந்த புது வருஷத்தில் ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க கண்டிப்பாக எல்லாருமே அவலாக இருப்பீங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய டேட்டா படி இந்த 2023 ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிற பிராண்ட் டெக்னோ தான். ஸோ டெக்னோ கிட்ட இருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் டெக்னோ பேந்தோ X2 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் ஆக போகுது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான ப்ரீ புக்கிங் வர ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து அமேசானில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது அஃபிஷியலாக டெக்னோவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் மோஸ்ட் ப்ராபப்ளி இது வரைக்கும் வேற எந்த பிராண்டும் அவங்களுடைய அஃபிஷியல் லான்ச் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி அதை வச்சு பார்க்கும்போது ஜனவரி 2ஆம் தேதி டெக்னோ பேந்தோ X2 தான் இந்த வருஷத்துடைய முதல் ஸ்மார்ட் போனா லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே, 5160 mAh பேட்டரி, 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், Dimensity 9000 அப்படின்ற இந்த 4 nm சைஸ்க்கான இந்த ஒரு ப்ராசரை வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க. அது கூட 64 மெகா பிக்சலுக்கான OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகா பிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர் எல்லாம் பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் வரப்போகுது. இந்த ஸ்மார்ட் போனுக்கான பிரைசிங் மட்டும் இப்போதைக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. பட் மோஸ்ட் ப்ராபபிலி நான் எதிர்பார்க்கக்கூடிய பிரைசிங் 35 to 40K செக்மெண்ட்ல இந்த டெக்னோ பேந்தோ X2 வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ ஜனவரி 2ஆம் தேதி ப்ரீ புக்கிங் இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு அடுத்த ஜனவரி லான்ச்னு பார்க்கும்போது ரெட்மி கிட்ட இருந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் ரெட்மியுடைய ஃபேமஸான நோட் சீரிஸ் அண்ட் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய ரெட்மி நோட் 12 சீரிஸை ஜனவரி 5ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. இது அஃபிஷியலா ரெட்மியே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி இந்த ரெட்மி நோட் 12 சீரிஸ்ல 3 ஸ்மார்ட் போன் இந்த ஜனவரி 5 வர போகுது. அதுல ஃபர்ஸ்ட் ரெட்மி நோட் 12 5G. இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 4 Gen 1க்கான ப்ராசர், 48 மெகா பிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 8 மெகா பிக்சல் செல்ஃபி, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சரை பேக் பண்ணி அண்ட் 15,000 செக்மெண்ட்டுக்காக இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இது போக ரெட்மி நோட் 12 Pro இந்த ஸ்மார்ட் போன்ல 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், MediaTek Dimensity 1080 ப்ராசர், 50 மெகா பிக்சல் Sony IMX 766 சென்சரோட ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான இந்த ஃபீச்சரை பேக் பண்ணி 20,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த ரெட்மி நோட் 12 Pro 5G ஸ்மார்ட் போனும், கடைசியா ரெட்மி நோட் 12 Pro Plus 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர், MediaTek Dimensity 1080க்கான இந்த ஒரு 5G ப்ராசர், 200 மெகா பிக்சல் Samsung HPX சென்சார் இருக்கக்கூடிய ஒரு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சரை பேக் பண்ணி 25,000 இருந்து 30,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்குள்ள இந்த ரெட்மி நோட் 12 Pro Plus 5G அப்படின்ற ஸ்மார்ட் போனும் இந்தியன் மார்க்கெட்ல ஜனவரி 5ஆம் தேதி லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த வகையில ஜனவரி 5ஆம் தேதி ரெட்மி நோட் 12 சீரிஸ்ல இருந்து இந்த 3 ஸ்மார்ட் போன் கண்டிப்பா லான்ச் ஆக போகுது. அடுத்து ரெட்மிக்கு அடுத்தபடியாக லான்ச் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது iQoo 11 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி 10ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. இதையும் அஃபிஷியலாக iQooவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது. இதில் 144 ஹெர்ட்ஸ்க்கான 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு E6 கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது, 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், Snapdragon 8 Gen 2க்கான இந்த ஒரு ப்ராசர், 50 மெகா பிக்சல் Samsung GN5 அப்படின்ற இந்த சென்சார் பேக் பண்ணி ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சரை பேக் பண்ணி 50,000 ரூபாய் மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த iQoo 11 5G இந்தியன் மார்க்கெட்ல வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த வகையில் iQoo 11 5G ஜனவரி 10ஆம் தேதி இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் ஆக போகுது.
அடுத்து இந்த iQoo 11க்கு காம்படிஷனா OnePlus அவங்களுடைய 11 சீரிஸ் OnePlus 11 5G இந்த ஸ்மார்ட் போனுக்கான லான்ச் டேட்டையும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் போன் ஜனவரி மாதம் வரப்போகுது இல்லை, பிப்ரவரி மாதம் வரப்போகுது. பிப்ரவரி 7ஆம் தேதி OnePlus அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் OnePlus 11 5G ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான இந்த அஃபிஷியல் அப்டேட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் அதையும் இப்பயே பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான 2K ரெசல்யூஷனுக்கான ஒரு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்க போகுது. அண்ட் அது கூட 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், Snapdragon 8 Gen 2க்கான இந்த ப்ராசஸர் இருக்க போகுது. 50 மெகாபிக்சல் Sony IMX 890 சென்சரோட இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சரை பேக் பண்ணி 50 to 55K செக்மெண்ட்டுக்காக இந்த OnePlus 11 5G ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில் பிப்ரவரி 7ஆம் தேதி OnePlus 11 5G இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போறாங்க. அடுத்ததான் மோட்டோரோலா கிட்ட இருந்து இந்த ஜனவரி மாதம் Moto G53 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போனும் இந்த ஜனவரி மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் இப்போதான் டிசம்பர் 18ஆம் தேதி தான் சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்மார்ட் போன் நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான சில எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான LCD பேனலுக்கான டிஸ்பிளே, 5000 mAhக்கான பேட்டரி, 18 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 480 பிளஸ்க்கான இந்த ஒரு 5G சிப்செட், 50 மெகாபிக்சல் டியூவல் ரியர் கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரியான இந்த ஃபீச்சரை பேக் பண்ணி அண்டர் 15K செக்மெண்ட்டுக்கான ஒரு 5G ஸ்மார்ட் போனா வரும் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் Moto G53 5G இதையும் இந்த ஜனவரி மாதம் எண்டுக்குள்ள நம்ம மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். அடுத்து சாம்சங் கிட்ட இருந்து பார்க்கும்போது சாம்சங் கிட்ட இருந்து நம்ம ரொம்ப நாளாவே லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சாம்சங் கேலக்ஸி M54 5G இந்த ஸ்மார்ட் போன் இந்த ஜனவரி மாதம் லான்ச் ஆக மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் சாம்சங் கிட்ட இருந்து இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 6000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி, 25 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 888 அப்படின்ற இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர், 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சர் எல்லாம் பேக் பண்ணி 35 40,000 ரூபாய் மாதிரியான இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்காக சாம்சங் கேலக்ஸி M54 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் ஜனவரி மாதம் மேபி லான்ச் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இதே சாம்சங் கிட்ட இருந்து சாம்சங் கேலக்ஸி F14 5G அப்படின்ற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போனும் இந்த ஜனவரி மாதம் லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் இப்போ ரீசெண்டா BAS சர்டிஃபிகேஷன்ல எல்லாம் லிஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவுடைய BAS சர்டிஃபிகேஷன்ல எல்லாம் லிஸ்டிங் ஆயிருக்கிறதுனால மோஸ்ட்லி இது ஜனவரி மாதம் லான்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த ஸ்மார்ட் போனை பத்தின பெரிய லெவல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நமக்கு கிடைக்கல. பட் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போன் ஒரு 5G ஸ்மார்ட் போனா வரும். அதுவும் MediaTek இல்லனா Snapdragon உடைய அந்த பட்ஜெட் 5G ப்ராசஸரை இன்க்ளூட் பண்ணி வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அது கூடவே 90 ஹெர்ட்ஸ்க்கான LCD பேனல் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா நமக்கு ஒரு 12,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கான ஒரு 5G ஸ்மார்ட் போனா இந்த சாம்சங் கேலக்ஸி F14 அப்படின்ற ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல இந்த ஜனவரி மாதம் வரும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. அடுத்து போக்கோ கிட்ட இருந்து பார்க்கும்போது Poco X5 5G இந்த ஸ்மார்ட் போனை இந்த ஜனவரி மாதம் நம்ம மோஸ்ட்லி எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி போக்கோ தரப்புலேருந்தும் இந்த Poco X5 5G ஸ்மார்ட் போனை பற்றின சில லீக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக மோஸ்ட் ப்ராபப்ளி ஜனவரி எண்டுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 67 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 778G பிளஸ்க்கான சிப்செட், 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரி இந்த ஃபீச்சரை பேக் பண்ணி அண்டர் 20K செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அண்டர் 20K செக்மெண்ட்லேயே Snapdragon 778G பிளஸ்க்கான இந்த ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரை இன்க்ளூட் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஸ்மார்ட் போனா இந்த Poco X5 5G இந்த ஜனவரி எண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக iQoo உடைய நியூ 7 சீரிஸ்ல இருந்தும் 2 ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல இந்த ஜனவரி மாதம் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் iQoo Neo 7 5G இந்த ஸ்மார்ட் போன் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர், Snapdragon 8+ Gen 1க்கான ப்ராசஸர், 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி அண்டர் 40K செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் போனா இந்த iQoo Neo 7ம். இது கூடவே iQoo Neo 7 SE அப்படின்ற ஸ்மார்ட் போன் 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி, 120 வாட்ஸ்க்கான சார்ஜர், Dimensity 8200க்கான ப்ராசஸர், 64 மெகாபிக்சல் OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ட்ரிபிள் ரியர் கேமரா, 16 மெகாபிக்சல் செல்ஃபி, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மாதிரியான ஃபீச்சரை பேக் பண்ணி 30 இருந்து 35,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் போனா இந்த ஜனவரி எண்டுக்குள்ள லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் iQoo 11 சீரிஸ் மட்டும் இல்லாம iQoo Neo 7 சீரிஸ்லயும் இந்தியன் மார்க்கெட்ல ஸ்மார்ட் போன்ஸ் இந்த ஜனவரி மாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ ஓவரால் இந்த ஜனவரி மாதம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி அண்ட் அப்டேட்ஸ் படி லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இந்த ஜனவரி மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக நெக்ஸ்ட் சர்ப்ரைசிங்காக வேற ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகுது அப்படின்னா அதை பற்றின அப்டேட் கண்டிப்பாக நம்ம சேனலில் டெடிகேட்டட் வீடியோவாக வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் அதே மாதிரி இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் படி நெக்ஸ்ட் ஜனவரி மாதம் லான்ச் ஆக போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நீங்கள் அவளா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க.